ஆற்றி தேற்றி அரவணைக்கும் இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு தன்னை புகழாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. இந்த அதிகாரம் முழுவதும் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுவதை நாம் காண முடியும். ஆகிலும் எல்லா வரங்களை பார்க்கிலும் அன்பே சிறந்ததென்பதை முடிவில் தெரிய வருகிறது. நாம் தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் உண்மையான அன்பு கூற வேண்டும். நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அவை யாவும் பிரயோஜனமற்றது. ஒரு சிலர் அநேகருக்கு உதவிகளை செய்து தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள், பணத்தையும் செலவழிப்பார்கள். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அன்பு செலுத்த தவறிவிடுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதோடு அன்போடு அதை செய்ய வேண்டுமென்றே விரும்புகின்றார். அன்பு சகலத்தையும் நம்பும், யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாது. அன்புக்கு பொறாமை இல்லை. மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். யோசேப்பை பார்த்து பொறாமைப்பட்ட சகோதரர்கள் எத்தனை பெரிய தீங்கு செய்தாலும் அவைகளை அவர்களுக்கு மன்னித்தான். தான் அவர்களுக்கு செய்த மகா பெரிய நன்மை குறித்து ஒரு நாளும் அவனுடைய சகோதரர் மத்தியில் யோசேப்பு புகழ்ச்சியாக எண்ணவில்லை. அப்படிப்பட்ட அன்போடு கூட நாமும் வாழுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மற்றவரிடத்தில் செலுத்தும் அன்பை குறித்து புகழ்ச்சியாக பேசாமல் அந்த புகழ்ச்சி உமக்கே உரித்தாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.